சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான நவம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 8வது ராசியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல ஏமாற்றங்களையும் கண்ணீரையும் மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நீங்க அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க. அதாவது சனி பகவான் உங்க ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில உட்கார்ந்துருக்கார். பொதுவா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொன்னாலே இந்த சனி அஷ்டம சனி அளவுக்கோ அல்லது ஜென்ம சனி அளவுக்கோ பெரிய அளவிலான பாதிப்புகள் எதையுமே கொடுக்காது. ஓரளவுக்கு நல்ல விதமான வாய்ப்புகளையும் நல்ல விதமான வாழ்க்கையையும் இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்துல சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஜாதகர் பயப்படக்கூடிய அளவுக்கோ அல்லது முழுமையா உடைஞ்சு போகக்கூடிய அளவுக்கோ பெரிய அளவிலான பாதிப்புகளை இந்த அர்த்தாஷ்டம சனி கொடுக்காது அப்படின்னு பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில இந்த அர்த்தாஷ்டம சனி நிறைய நல்ல விதமான யோகங்களை தான் கொடுத்துட்டு வருதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா ஜென்ம சனி அப்படி இல்லைன்னா அஷ்டம சனி நடப்புல இருந்தா ஜாதகர் என்ன மாதிரியான வேதனைகளையும் என்ன மாதிரியான வீழ்ச்சிகளையும் சந்திப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு வீழ்ச்சியையும் வேதனையையும் தான் இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்துல விருச்சிக ராசிக்காரங்க சந்திச்சுட்டு வராங்க. இவங்க வாழ்க்கையில எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ அது எல்லாத்தையுமே இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்துல முழுமையா இழந்திருக்காங்க. ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தை இழந்திருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் குடும்ப வாழ்க்கையை இழந்திருக்காங்க. அப்படி இல்லைன்னா சொந்த பந்தங்களை இழந்திருப்பாங்க. ரொம்பவே நெருக்கமான உறவுகளை இவங்க இழந்துட்டு நிற்பாங்க. அதுவே சொந்த தொழில் செய்யறவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்துல தொழில் ரீதியா நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பாங்க. திடீர் பண இழப்புகள் பண விரயங்கள் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பாங்க. ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க தொழிலை மேற்கொண்டு நடத்தவே முடியாத அளவுக்கு நிறைய தொழில் ரீதியான நெருக்கடிகளை சந்திச்சிருப்பாங்க. புதுசா இவங்களுக்கு எதிரிகள் உருவாகி இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க கூட இருந்தவங்களே இவங்களுக்கு எதிரியா மாறி இருப்பாங்க. இன்னும் ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழிலுக்காகவோ அல்லது குடும்பத்துக்காகவோ அப்படி இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காகவோ கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலை சந்திச்சு கடனாளியாவும் மாறி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த அர்த்தாஷ்டம சனி விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட இருந்த மன நிம்மதியை முழுமையா பறிச்சுக்கிடுச்சு. இவங்க கிட்ட இருந்த உடல் ஆரோக்கியத்தையும் முழுமையா பறிச்சுக்கிச்சு. ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இருந்த சந்தோஷத்தையும் முழுமையா பறிச்சுக்கிட்டு இவங்களை ஒரு நடப்பினமா நடமாட விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளாவது விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வருமா, சின்ன சின்ன மகிழ்ச்சிகளையாவது ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மகாவிஷ்ணுவோட அருள் முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த கார்த்திகை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கார்த்திகை மாசத்துல சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியான விருச்சிக ராசியிலேயே உட்கார போறார். சூரிய பகவான் கூடவே புதன் பகவானும் விருச்சிக ராசியில ஒன்னா இணைஞ்சு உட்கார போறார். இந்த அமைப்பு புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த புதாதித்ய யோகம் உங்களோட ஜென்ம ராசியான விருச்சிக ராசியிலேயே ஏற்படுது அப்படிங்கறதால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை இந்த புதாதித்ய யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி, புதன் பகவான் உங்களோட லாபஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கறதால அவங்க 2 பேரும் ஒன்னா இணைஞ்சு உங்களோட ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் எந்த வகையிலையும் உங்களுக்கு நஷ்டங்கள் அப்படிங்கறதே இருக்காது. எல்லா வகையிலையும் உங்களுக்கு லாபங்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த கார்த்திகை மாதம் இருக்கும். இன்னும் சொல்ல போனா சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற வரைக்கும் உங்களோட மன உறுதி அப்படிங்கிறது 2 மடங்கா அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்க பயப்படவே மாட்டீங்க. துணிச்சலை எதிர்த்து நிற்பீங்க.
எவ்வளவோ வலிகளையும் வேதனைகளையும் நம்ம பார்த்தாச்சு, தலைக்கு மேல நமக்கு தண்ணியே போயாச்சு, இனிமே ஜான் போனா என்ன, முளம் போனா என்ன அப்படிங்கிற ஒரு துணிச்சல் உங்க மனசுக்குள்ள இந்த மாதம் முழுக்கவே கட்டாயமா ஏற்படும். உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் அப்படி இல்லைன்னா குழந்தைகளை பத்தியும் நினைச்சு இவ்வளவு நாளா நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இந்த கார்த்திகை மாசத்துல அந்த மாதிரியான கவலைகள் எல்லாமே உங்களை விட்டு முழுமையா விலகும். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் முழுக்கவே நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க போறீங்க, ஆக்டிவாவும் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க இந்த கார்த்திகை மாசத்துல இன்ப சுற்றுலாக்களுக்கு போறதுக்கும் ஆன்மீக சுற்றுலாக்களுக்கு போறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நீங்க உடல் அளவுல பலவீனமா இருந்தாலும் மனசளவுல பலமானவங்களா மாறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செஞ்சுட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் ஜென்ம ராசிலேயே இருக்காரு அப்படிங்கறதால தொழில் ரீதியா நல்ல விதமான முன்னேற்றங்களை இந்த கார்த்திகை மாசத்துல நீங்க கட்டாயமா எதிர்பார்க்கலாம். இவ்வளவு நாளா உங்க தொழில இருந்துட்டு வந்த மந்த நிலைமை, தேக்க நிலைமை அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாசத்துல முழுமையா விலகும். வாடிக்கையாளர்கள் அலை அலையா உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் உங்களோட தொழில் அல்லது வியாபாரம் சூடு பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இது அர்த்தாஷ்டம சனி காலம் அப்படிங்கறதால சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு சில எதிரிகள், எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கத்தான் செய்யும். உங்களோட எதிரி என்னடா இவன் அழிஞ்சு போகாம வாழ்ந்துகிட்டு இருக்கானே, இவனை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு உங்க மேல பொறாமைப்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் எத்தனை பேர் உங்க மேல பொறாமப்பட்டாலும் உங்களை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக அமைப்புகள் முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கறதால போட்டிகளையும் பொறாமைகளையும் எதிரிகளையும் ரொம்ப சிறப்பா சமாளிச்சு நீங்க வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு மாதமா இந்த கார்த்திகை மாதம் இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனா விருச்சிக ராசிக்காரங்க மனசுக்குள்ள இருந்துட்டு வரக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே முழுமையா விலகி நீங்க மனசு அளவுல தெளிவான ஒரு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த கார்த்திகை மாசத்துல உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகளோ சண்டை சச்சரவுகளோ இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கலாமே ஒழிய பெரிய அளவிலான பிரச்சனைகளோ அல்லது பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகளோ இந்த கார்த்திகை மாசத்துல இருக்காது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாசத்துல வேலை செய்யற இடங்கள்ல பெரிய அளவுல பிரச்சனைகள், நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வேலை பளு அப்படிங்கிறது 2 மடங்கா அதிகரிக்கும். வேலை பளு சம்பந்தமான உடல் அசதி, உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க இந்த கார்த்திகை மாதத்தோட பிற்பகுதியில திடீர் பண நெருக்கடியை சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த கார்த்திகை மாதம் முழுக்கவே சிக்கனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாத விரைய செலவுகள் எதையுமே செய்யாதீங்க. முக்கியமா பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யாரை நம்பியுமே பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா விருச்சிக ராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாசத்துல பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளோ அல்லது பெரிய அளவிலான மருத்துவ செலவுகளோ உங்களுக்கு இருக்காது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அதே சமயம் பருவகால நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டாயமா ஏற்படும். அது சம்பந்தமா ஒரு சில மருத்துவ செலவுகளும் இந்த கார்த்திகை மாசத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மனசளவுல முழுமையா உடைஞ்சு போய் நிக்கிற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மன தைரியத்தையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.